காட்டு பகுதியில உயிர் பிழைக்கிறதுக்கு நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் ஆக்கணும். தண்ணிய கண்டுபிடிக்கிறது, சூடாரம் கட்டுறது பத்தி எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு உயிர் பிழைக்க முக்கியமான ஒரு பொருளை பத்தி பார்க்க போறோம். அதுதான் உப்பு. இது சமையல்ல மட்டும் இல்லாம் தண்ணீர் சத்து கிடைக்கவும் உடல் நலத்துக்கும் வரலாற்றிலும் ரொம்ப முக்கியம். இந்த சாதாரண ஆனா சக்தி வாய்ந்த தாதுவை பத்தி 10 சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னோட சேர்ந்து ஒரு பயணம் போலாம். வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் 10 யூடியூப் சேனல். பழங்கால நாகரிகங்கள்ல இருந்து இன்னைக்கு மருத்துவம் வரைக்கும் உப்பு நம்ம உலகத்தை நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாத்தி இருக்கு. இந்த பயணம் உங்களுக்கு புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க உதவும். பிரிப்சச் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு தான் உயிர் காக்குற மாதிரி இருந்துச்சு. உணவுப் பொருட்களை பாதுகாக்க உப்பு பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருது. உணவுப் பொருட்கள்ல இருந்து ஈரப்பதத்தை எரிச்சு கெட்டு போகாம தடுக்கிறதுனா நீண்ட பயணங்கள் மற்றும் கடுமையான குளிர்காலங்களை உணவை சேமிச்சு வைக்க முடிஞ்சது. உப்பு சமையலுக்கு மட்டும் இல்ல, உங்க உடம்புக்கும் ரொம்ப முக்கியம். உடல்ல தண்ணீர் சத்த சமநிலைப்படுத்துது, நரம்பு தூண்டுதலை அனுப்புறது, காயங்களை சரி பண்றது எல்லாத்துக்கும் உப்பு உதவுது. உயிர் பிழைக்கிற சூழ்நிலைகள்ல உப்பு கலந்த தண்ணீர் உயிரை காப்பாத்தும். பழங்கால சீனால உப்பு ரொம்ப மதிப்பு மிக்கதா இருந்ததால அதுக்கு வரி விதிச்சாங்க. உப்பு உற்பத்தியை கட்டுப்படுத்தினா செல்வத்தையும் அதிகாரத்தையும் கட்டுப்படுத்துற மாதிரி வரலாறு முழுக்க பொருளாதாரங்கள்ல உப்பு எவ்வளவு முக்கியமானதுன்னு இதுல இருந்து தெரியுது. இந்தியா சுதந்திரம் அடைய போராடியப்போ காந்திஜி நடத்தின உப்பு சத்தியாகிரகம் ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆங்கிலேயரோட உப்பு வரி எதிர்த்து காந்திஜி ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அது இறுதியா சுதந்திரத்துக்கு வழிவகுச்சு. எதிர்ப்போட சின்னமா உப்பு மாறிடுச்சு. இங்கிலாந்துல இருக்க ஒரு ஊற்றோட பேரில இருந்து எப்சம் உப்பு வந்துச்சு. இது உண்மையான உப்பு இல்ல, இயற்கையா கிடைக்கிற ஒரு தாது கலவை. இது தசை வலிய குறைக்க, வீக்கத்தை குறைக்க, தோட்டக்கலையில சூட பயன்படுது. யூட்டாவில் இருக்க பானவில் உப்பு பாலைவனம் இயற்கையோட சக்திக்கு ஒரு சான்று. இந்த பிரமிக்க வைக்க இடங்கள் அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம கலாச்சார முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கு. வேக சோதனைகளுக்கான ஒரு முக்கியமான இடமாகவும் இருக்கு. யூத உணவு விதிகளின்படி இறைச்சியை தயாரிக்க பயன்படுத்ததால கோஷர் உப்பு அப்படின்னு பெயர் வந்துச்சு. இதோட கரகப்பான அமைப்பு ஈரப்பதத்தை வெளியே எடுக்க உதவுது. கோஷர் செய்யற முறையில இது ஒரு முக்கியமான படி. அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு பொது சுகாதாரத்துல ஒரு பெரிய வெற்றி. அயோடின் குறைபாடு உடல் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உப்புல அயோடின் சேர்ப்பது இந்த பிரச்சனையை சரி பண்ணுது. உலகம் முழுவதும் மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துது. ஆவியாக்கப்பட்ட கடல் நீர்ல இருந்து எடுக்கப்படுற கடல் உப்பு அதோட தனித்துவமான சுவக்காக பிரபலம். சமையல்காரர்களா இதோட அருமையான சுவக்கா மதிக்கப்படுது. சாதாரண உப்புக்கு ஒரு போனன்டாத்து. இமயமலையில இருந்து வெட்டி எடுக்கப்படுற இந்த இளஞ்சியப்பு நேரப்பு அதோட தாது சத்துக்களுக்காகவும் உடல் நல பலங்களுக்காகவும் மதிக்கப்படுது. விளக்குகள் முதல் குளியல் உப்புகள் வரை இதோட பயன்பாடு சமையலுக்கு அப்பால நிறைய இருக்கு. உப்பு ஒரு சாதாரண தாது, ஆனா நம்ம உலகத்துல அதோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. உணவை பாதுகாக்கிறது முதல் புரட்சிகளுக்கு வழிவகுக்கிறது வரை அதோட செல்வாக்கு அசாதாரணமானது. உயிர் பிழைக்க சூழ்நிலைகள்ல உப்பு ஒரு மதிப்பு மிக்க நண்பனா இருக்கும். ஆனா உயிர் பிழைக்கிறதுக்கு அப்பால இயற்கை, வரலாறு மற்றும் மனித புத்திசாலித்தனம் எல்லாம் எப்படி ஒன்றோட ஒன்னு நெஞ்சிருக்குன்னு நினைவுபடுத்த உப்பு உதவுது. அடுத்த முறை நீங்க உப்பு பாத்திரத்தை எடுக்கும்போது இந்த முக்கியமான தாதுவோட அற்புதமான பயணத்தை நினைச்சு பாருங்க. ஆர்வத்தோடு இருங்க, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. எப்பவும் போல இயற்கையோட சக்தியை மதிக்க மறந்துடாதீங்க.